வட்டமா போறா, நேரா போறா, எதிர்த்து வருவது, எதிர்த்து போவது, இப்படின்னு இந்த ரெண்டு தேர் பாகர்கள் அவர்கள் தேரோட்டும் சாமர்த்தியமே அது வியப்பா இருந்தது அந்த சமயத்துல. அர்தயன் ராவணம் ராமோ ராகவம் சாபி ராவணஹா கதிவேகம் சமாபன்னௌ பிரவர்த்தன நிவர்த்தனே. ராமன் ராவணனை அடிக்கிறார், ராவணன் ராமரை அடிக்கிறார். இப்படி மாத்தி மாத்தி ஒவ்வொருத்தரும் தங்களுடைய வேகத்தை அப்படி முன்னாடி போய் அடிக்கிறது, அப்புறம் பின்னாடி வருது. இந்த மாதிரியான சாமர்த்தியத்தை காட்டிக் கொண்டிருக்கிறார்கள் ரெண்டு பேருமே. क्षिपतो शरजालानि तयोस्तौ स्यन्दनोत्तमौ चेरतु संयुगौ संयुगमहिं सारसारौ जलौ सासारौ जलदौ यथा. இந்த மேகத்தை பொழியக்கூடிய மேகங்கள் மழையை பொழியக்கூடிய மேகங்கள் மாதிரி இந்த ரெண்டு தேரும் அம்பு மழையை பொழிந்து கொண்டு யுத்தம் பண்ணி கொண்டிருக்கு. தர்ஷயித்வா ததா தௌது கதிம் பகுவிதாம் ரணே பரஸ்பர பரஸ்யாபிமுக்யௌ புனரேவாவதஸ்துது. இந்த ரெண்டு தேரும் பலவிதமாக அப்படி இப்படி ஓடுறது, இப்படி அப்படி ஓடுறது. அப்புறம் கடைசியில வந்து எதிர்முகமா இந்த தேரை பார்த்து அந்த தேர், அந்த தேரை பார்த்து இந்த தேர்னு வந்து நின்னது. துரம் துரேன ரதயோர் வக்திரம் வக்திரேன வாஜினாம் பதாகாஷ்ச பதாகாபி சமேயு ஸ்திதயோஸ்ததா. அப்பொழுது எதிர்முகமா நின்ன உடனே இந்த தேர் குதிரைகள் அந்த தேர் குதிரைகளோட சண்டை போட ஆரம்பிச்சிடுச்சு. ரதத்துல இருக்கக்கூடிய நுகத்தண்டுன்னு சொல்லுவாளே, அது இன்னொரு அந்த குதிரையோ அந்த தேரோட கொடிகள் ரெண்டும் இடிச்சுக்கிறது. அந்த மாதிரி தேரும் தேருமே சண்டை போடுறது. ராவணஸ்ய ததோ ராமோ தனுர்முக்தை ஷிதை ஷரை சதுஷ்பிஸ் சதுரோ தீப்தை ரஹயான் பிரத்யபசர்பயத். அப்ப ராமரானவர் என்ன பண்ணாருன்னா, 4 அம்புகளை விட்டு ராவணன் தேர் குதிரைகளை ஓட வைத்தார், திரும்பி ஓட வைத்தார். சக்ரோத வசமா பண்ணோ ஹயானாம் அபசர்பனே முமோச்ச நிஷிதான் பானான் ராகவாய நிஷாச்சரஹா. உடனே இப்படி தேர்ல இருக்கக்கூடிய குதிரைகள் எல்லாம் திரும்பி ஓட வைக்கிறான் ராமன்னு தெரிந்து ராவணன் ராமரை தாக்கினான் ரொம்ப கூர்மையான அம்புகளாலே. சோதி வித்தோ பலவதா தசக்ரீவேன ராகவஹா ஜகாமன விகாரம் ச நச்சாபி வெதிதோ பவத். அந்த அம்புகள்லாம் ராமர் திருமேனியில பட்டு எல்லா இடத்துல இருந்தும் அப்படி ரத்தம் வழியறது. இருந்தாலும் கொஞ்சம் கூட மனத்தளர்ச்சி, வருத்தம் எதையுமே அடையவில்லை. சிக்ஷேப ச புனர்பானான் வஜ்ரபாத சமஸ்வனான் சாரதிம் வஜ்ரஹஸ்தஸ்ய சமுத்திஷ்ய நிஷாச்சரஹா. அப்ப என்ன பண்ணா இந்த ராவணன், இந்த மாத்தலி தேரோட்டுறானே ராமனுக்கு மாத்தலி, அவனை நோக்கி அம்பை விட்டான். மாதலேஸ்து மகாவேகாஹ ஷரீரே பதிதாஷராஹ ந சூக்ஷ்மம் அபி சம்மோகம் யதாம்பா பிரததுர்யுதி. அப்பொழுது மாதலி மேல பட்ட அந்த அம்புகள் கொஞ்சம் கூட சூக்ஷ்மம் அப்படின்னார் வால்மீகி. ரொம்ப ஜாக்கிரதையா பதங்கள் எல்லாம் போட்ட. இப்ப ஏதோ அவனுக்கு அதை வலிக்கல, அதை பொருட்படுத்தல அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் வரும் உலகத்துல? இப்ப வலிக்கிறது இருந்தாலும் அதை பொருட்படுத்தாம இவன் யுத்தம் பண்ணிக்கிறான் அப்படின்னு. அப்படியே இல்லை, அது வலியையே தரல, பூவால அடித்தார் போல இருந்தது. அப்படி அந்த மாதலி உடம்புல பட்ட அம்புகள் சிறிது கூட அந்த சம்மோகம்னா கொஞ்சம் மயக்கம் உண்டாகுமே அம்பு பட்டா, அதெல்லாம் ஏற்படல, வேதனை கூட வரல. தயா தர்ஷனயா குருத்தோ மாதலேர் ந ததாத்மனஹ சகார ஷரஜாலேன ராகவோ விமுகம் ரிபும். உடனே மாத்தலிய போய் இவன் அடித்தான், தேர்ப்பாகனை அடித்தான்னு தெரிந்த உடனே கோபம் கொண்டார் ராமர். ஆனா ஆத்மனஸ்ததான தாமேல அம்பு பட்டப்ப இவ்வளவு கோபம் வரல. எப்பயுமே ராமரை கோபப்படுத்தணும்னா அவன் அடியவர்களை தான் அடிக்கணும். அவனை நேரா எவ்வளவு அடிச்சாலும் அவன் பொறுத்து கொள்வான். அவன் அடியவர்களை தொட்டால் ஒருபோதும் அவன் தாங்கவே மாட்டான். இது இந்த யுத்தத்தின் முதல் இடத்திலிருந்து நாம் பார்த்து கொண்டே வருகிறோம். முதல் தடவை ராவணன் யுத்தத்துக்கு வந்தான், அவன் எவ்வளவு வேணா அடிச்சான், ராமர் தாங்கிந்தார், விளையாடிந்தார். எப்போ அவன் அனுமாரை அம்பாலே அடித்தானோ அந்த க்ஷணம் 5 நிமிஷத்துல அவனை வில்ல உடைத்து தேரை உடைத்து நடந்து ஓட வைத்தார். திருப்பி லக்ஷ்மணன் மேல அவன் எப்ப அம்ப விட்டானோ அப்ப திருப்பி தன்னுடைய வேகத்தை காண்பித்தார். இப்ப மாத்தலியை அவன் அடித்த உடனே அவ்வளவு கோபம் கொள்கிறார் ராமர். உடனே தன்னுடைய அம்புகளை போடுறார்.
போட்டு அவன் ராமரை விழித்து கூட பார்க்க முடியாதபடி பண்ணாராம். அவனால ராமரை நேர விழிச்சு கூட பார்க்க முடியல. விஷதம் திரிசதம் ஷஷ்டிம் சதசோத மகாசஹஸ்ரஷः முமோச்ச ராகவோ வீரஹ சாயகான் செந்தனே ரிபோஹோ. அப்ப என்ன பண்ணாருன்னா 20, 30, 60, 100, 1000ன்னு ஏத்திண்டே போறாரு அம்பு போடுறது ராமர். முதல்ல 20 பானம் போய் அடிச்சுது அவன் தேர்ல, அப்புறம் 30, அப்புறம் 60, அப்புறம் 100, அப்புறம் 1000 தொடர்ந்து அடிச்சுட்டே இருக்கு பானம். ராமர் போட்டுட்டே இருக்கார். ராவணோபி ததः க்ருத்தோ ரதஸ்தோ ராட்சசேஸ்வரः கதா முசல வருஷேன ராமம் பிரத்யத்ரயத் ரணே. ராவணனும் கோவப்பட்டு முசலங்கள், கதைகள், முசலாயுதம்னு சொல்லுவார்கள், அது கதை, கதாயுதங்கள், இந்த மாதிரி பல ஆயுதங்களை எடுத்து அடிக்க ஆரம்பித்தான் ராமனை. தத் பிரவிருத்தம் மஹத்யுத்தம் துமுலம் ரோமஹர்ஷனம். அப்படியே மயிர் கூச்செறியும்படிக்கு பெரிய யுத்தம். கதானாம் முசலானாஞ்ச பரிகானாஞ்ச நிஸ்வனைர் ஷரானாம் புங்கபாதைச்ச க்ஷுபிதா சப்த சாகராக. இப்ப இந்த கதைகள் முசலங்கள்லாம் ராவணன் போட்டது வருது. ராமரத அம்புகளால அடிக்கிறார். இதெல்லாம் தெளிச்சு சிதறி சிதறி கடல்ல போய் உழருது. இது விழுந்து விழுந்தே கடல் அப்படியே கலங்கி போயிடுதான். க்ஷுப்தானாம் சாகரானாஞ்ச பாதாள தலவாசினஹ வெதிதா பன்னகா சர்வே தானவாஸ்ச சஹஸ்ரஷஹ. இப்ப பாதாள உலகத்திலே இருக்கக்கூடிய பாம்புகள், அரக்கர்கள்லாம் பயந்து போயிட்டான். சகம்பே மேதினி கிருத்ஸ்னா சசைல வனகானனா பாஸ்கரோ நிஷ்பிரபஸ்சாசீன் நவவௌ சாபி மாருதா. இப்ப பூமி நிலநடுக்கம் ஏற்பட்டது. அதற்கு மேல சூரியன் ஒளி இல்லாமல் போனான், காத்தும் வீசவில்லை. ததோ தேவாஸ் கந்தர்வாஹ சித்தாஸ்ச பரமரிஷயஹ சிந்தாமாபாதிரே சர்வே சகின்னர மகோரகாஹ. அப்பொழுது தேவர்கள், கந்தர்வர்கள், சித்தர்கள், மகரிஷிகள், கிண்ணறர்கள் எல்லாரும் வந்து யாவரும் எல்லாருக்கும் கவலை. இது என்னது, ராமர் இப்படி விளையாடிட்டே இருக்காரு, இப்படி பெரிய யுத்தம் வருதே, உலகம் அழியாம இருக்கணுமே, இவ்வளவு நேரம் ராவணனை விளையாட விட்டுண்டே இருக்காரு ராமர்னு ஒரு மனசுல கவலை கொண்டார்கள். ஸ்வஸ்தி கோ பிராமணேபியோஸ்து லோகாஸ்திஷ்டந்து சாஸ்வதாக ஜெயதாம் ராகவ சங்கே ராவணம் ராட்சசேஸ்வரம் ஏவம் ஜபந்தோ பஷ்யம்ஸ்தே தேவோ சர்ஷிகணாஸ்ததா ராமராவணயோர் யுத்தம் சுகோரம் ரோமஹர்ஷனம். அப்ப எல்லாரும் வந்து என்ன சொல்றா, கோ பிராமணேபியா ஸ்வஸ்தி லோகாஸ்திஷ்டந்து சாஸ்வதாக. இந்த உலகம் எல்லாம், இந்த உலகத்துல இருக்கிற யாருக்கும் எதுவும் ஆகக்கூடாது, இந்த உலகம் அழியக்கூடாது, மாடுகள் பிராமணர்கள் எல்லாரும் நன்னா இருக்க வேண்டும், அவர்களுக்கு க்ஷேமம் உண்டாக வேண்டும், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாரும் நன்மையை பெற வேண்டும், ராவணன் அழிய வேண்டும், ராமர் ஜெயிக்க வேண்டும். கந்தர்வாப்சரசாம் சங்கா திருஷ்டுவா யுத்தம் அனூபமம் ககனம் ககனாகாரம் சாகரஸ் சாகரோபமஹ ராமராவணயோர் யுத்தம் ராமராவணயோரிவ ஏவமோச்சுஸ்ததாலோக்கிய யுத்தம் தே ரோமஹர்ஷனம். இப்ப மேல வந்து கந்தர்வர்கள், அப்சரசுக்கள்லாம் வந்து கூடினா பார்த்தா இந்த யுத்தத்தை பார்க்கிறா. இப்போ ஒருத்தர் பேசிக்கிறான். இப்ப நாம போய் ஒன்னத்தை பார்த்துட்டு வந்தோம், புதுசா இருந்ததுன்னா நமக்கு தெரிந்தவர்களிடத்துல அதை சொல்லுவோம். சொன்னா அது என்ன பண்ணுவோம், ஏதாவது ஒரு உவமை இட்டு சொல்லுவோம், ஏதாவது ஒரு உவமையை வைத்து நாம் சொல்லுவது உண்டு. அப்படி சொன்னா அவர்களுக்கு புரிந்து கொள்ள வசதியா இருக்கும். நான் இந்த இடத்துக்கு போனேன், அந்த இடம் ரொம்ப பெருசு, நமக்கு தெரிந்த இடம் ஒண்ணு இருக்கும், அந்த இடத்தோட ரொம்ப பெருசு. நான் சென்னைக்கு போனேன், நம்ம ஊர் இருக்கே, நம்ம ஊரை காட்டினா அது 10 மடங்கு பெருசு அப்படின்னு சொல்லுவோம். இப்ப ஏதோ ஒண்ணு தெரிந்ததை விட்டு இட்டு உவமையாக்கி அதை சொன்னா நாம் அறிந்து கொள்வதற்கு நன்னா இருக்கும். அப்படி இவர்கள் பார்க்கிறார்கள், இந்த யுத்தத்துக்கு ஏதாவது உவமை சொல்லலாமா அப்படின்னு. அப்ப அவர்கள் யோசிச்சார்கள், ககனம் ககனாகாரம், ஆகாயம் இருக்கிறதே, ஆகாயத்துக்கு ஒரு உவமை சொல்லவே முடியாது, ஏன்னா அதை விட பெருசா எதுவும் நம்ம பார்த்ததே இல்லை. ஆகாயம் ஆகாயம் போல் இருக்கிறதுன்னு சொல்லலாம். என்ன சொல்லலாம், ஆகாயம் ஆகாயம் போல் இருக்கிறது. ஏன் வேற உவமையே கிடையாது. சாகர சாகரோபமஹா, அதே மாதிரி கடல், எல்லாத்துக்கும் கடலை உவமையா சொல்லுவோம், கடல் மாதிரி இருந்தது, அப்படியே பாத்திர கடல் பா, பொருள் கடல் அப்படின்பா, இந்த மாதிரி சொல்லுவார்கள்.
குணக்கடல்னு சொல்லுவது உண்டு. ஆனா கடலுக்கு ஓமையா என்ன சொல்ல முடியும்? ஒன்னும் சொல்ல முடியாது. சாகரஹா சாகரோபமஹா, கடல்ங்கிறது கடலை போல இருக்கு அப்படின்னு தான் சொல்ல முடியும். வேற ஏதாவது சொல்ல முடியுமா? அதை வர்ணிப்பதற்கு வார்த்தையே கிடையாது. அந்த மாதிரி ராம ராவணையோர் யுத்தம், ராம ராவணையோர் இவ. ராமனுக்கும் ராவணனுக்கும் நடந்த யுத்தம் இருக்கிறதே, இது எது போன்று இருக்குன்னா ராமனுக்கும் ராவணனுக்கும் நடந்த யுத்தம் மாதிரி இருக்கு. இந்த யுத்தம் இது போன்றுன்னு சொல்லவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு பரமாத்புதமான பெரிய யுத்தம் அந்த இடத்துல நடந்தது அப்படிங்கிறத கருதி இவர்கள் இப்படி எல்லாம் பேசிக்கிறாலாம். வானத்துல கந்தர்வர்கள் அப்சரசுக்கள்லாம் இந்த இந்த யுத்தத்துக்கு சமமா இது வரைக்கும் உலகத்துல யுத்தம் நடந்ததில்லை, இனிமே நடக்க போவதும் இல்லை. ततः क्रुद्धो महाबाहु रघूणां कीर्तिवर्धनं सन्धाय धनुषा रामः क्षुरमाशीविशोपमं रावणस्य शिरोच्छिन्द श्रीमज्ज्वलितकुण्डलं तच्चिरः पतितं भूमौ दृष्टं लोकैस्त्रिभिस्तदा. அப்ப ராமரானவர் ரொம்ப கோவப்படுகிறார். கோவப்பட்டு தன்னுடைய புகழ்பெற்ற அம்பை ராமபானத்தை எடுக்கிறார். இந்த ராமபானத்தை வில்லிலே பூட்டி ராவணனின் தலையை வெட்டினார். ஜொலிக்கக்கூடிய குண்டலங்களோடு அந்த தலையானது அருந்து கீழே போய் விழருது. இப்ப உலகங்களும் பார்க்கிறார்கள். பூமியில போய் ராவணன் தலை கீழே உழுந்ததுன்னு பார்த்தார்கள். தஸ்யைவ சதிருஷம் சான்யத் ராவணஸ்யோத்திதம் சிரஹ தட்சிப்ரம் க்ஷிப்ரஹஸ்தேன ராமேன க்ஷிப்ரகாரினா த்விதீயம் ராவணசிரஹ சின்னம் சயதி சாயகைஹி சின்னமாத்திரம் து தச்சீர்ஷம் புனரன்யத் ஸ்ம திருஷ்யதே. இப்போ உலகமெல்லாம் அப்பா ராவணன் தலை வெட்டுப்பட்டுன்னு நினைத்து முடிக்கிறதுக்குள்ள என்ன ஆயிடுச்சு? ராவணனுக்கு இரண்டாவது தலை அந்த இடத்திலே முளைத்தது. உடனே ராமர் கையும் வில்லுமாக இருக்கார். இதை விடக்கூடாதுன்னு மறுபடி அப்படியே வெட்டி எரிந்தார். அது முளைக்கிற வேகத்துல வெட்டிட்டார் ராமர். திருப்பி மறுபடி மூன்றாவது தலை முளைத்தது, அதையும் வெட்டினார். திருப்பி முளைக்கிறது. ததப்யசனி சங்காஷை சின்னம் ராமேன சாயகைர் ஏவமேக சதம் சின்னம் சிரசாம் துல்லிய வர்ச்சசாம். இப்படி ராமரும் ஒன்னொன்னா அறுத்துண்டே இருக்கார். இப்படியாக ஒரே மாதிரி 100 தலை 100 தலை முளைத்து விட்டது. 100 தடவை வெட்டிட்டார், 100 தடவை தலை முளைத்து விட்டது. மறுபடி நச்சைவ ராவணஸ்யந்தோ திருஷ்யதே ஜீவிதக்ஷயே. உயிர் போகவில்லை. எல்லாருக்கும் தலையை வெட்டினா உயிர் போகும்னு பார்த்தா ராவணனுக்கு 100 தடவை தலையை வெட்டியாச்சு, ஆனால் உயிர் போகவில்லை. ததஸ் சர்வாஸ்திர வித்வரஹ வித்வீரஹ கௌசல்யானந்தவர்தனஹ மார்கணைர் பகுபிர்யுக்தஹ சிந்தையாமாச ராகவஹ. அப்ப கௌசல்யைக்கு ஆனந்தத்தை ஏற்படுத்தக்கூடிய ராமர் எல்லா அஸ்திரங்களையும் அறிந்தவர். அவர் எல்லா பானங்களையும் கையில வைத்திருக்கிறார். அப்பொழுது யோசித்தார், பின்வருமாறு யோசித்தார். மரீச்சோ நிகதோயைஸ்து கரோயைஸ்து சதூஷணஹ கிரௌஞ்சாரண்யே விராதஸ்து கபந்தோ தண்டகாவனே யைஸ்ஸாலா கிரயோ பக்னா வாலி சக்ஷுபிதோம் புதிஹி தேயிமே சாயகா சர்வே யுத்தே பிரத்யாயிகா மம கிம் நு தத் காரணம் ஏன ராவணே மந்த தேஜசா. இப்ப மாரீச்சன், கரண், விராதன், கபந்தன், சப்த சால மரங்கள், கிரி, மலை என்ன, வாலி என்ன, எல்லாரையும் அழிச்சிடுத்து என் அம்பு. ஒரு இடத்துலயும் அது வீண் போகல. ஆனா ராவணனை அழிக்கும் பொழுது மட்டும் இது ஏன் இப்படி அழிக்காமல் திரும்பி வருகிறதுங்கிறத என்ன காரணம்னு தெரியவில்லைன்னு யோசித்தார் ராமர். இதி சிந்தா பரச்சாசீத் அப்ரமத்தஷ்ச சயுகே வவர்ஷ சரவர்ஷாணி ராகவோ ராவணோ ரசி. இது இப்படி யோசிச்சுட்டே இருக்கார். அதே சமயத்துல யுத்தம் பண்ணாம இல்ல. அவனுடைய மார்பிலே பல அம்புகளை எரிந்தார். ராவணோபி ததः க்ருத்தோ ரதஸ்தோ ராட்சசேஸ்வரஹ கதா முசல வருஷேன ராமம் பிரத்யத்ரயத்ரணே. ராவணனும் விடாம நிறைய கதைகள் முசலங்களை தூக்கி எரிஞ்சுட்டே இருக்கான் ராமன் மேல. தத்பிரவிருத்தம் மஹத்யுத்தம் துமுலம் ரோமஹர்ஷனம் அந்தரிக்ஷே ச பூமௌ ச புனశ్చ கிரிமூர்தனி. இப்ப அந்த தேர் திடீர்னு மலைச்சிகரத்துல நிக்கிறான் ராவணன். மலைச்சிகரத்துல யுத்தம் நடக்கிறது.
ஆகாயத்துல போய் ரெண்டு பேரும் யுத்தம் பண்றா, பூமியில வந்து யுத்தம் பண்றான்னு மாத்தி மாத்தி யுத்தம் நடந்துட்டே இருக்கு. தேவதானவயக்ஷாணாம் பிசாச்சோரகரக்ஷசாம் பஷ்யதாம் தன் மகத்யுத்தம் சர்வராத்திரம் அவர்த்தத. இப்ப சாயங்கால பொழுது வந்தது, அதற்கு மேல ராத்திரி பொழுது வந்தது. ராத்திரியிலேயாவது முடியும்னு பார்த்தா ராத்திரி முழுக்க யுத்தம் நடந்துட்டே இருக்கு, முடியவே இல்லை. இரவு முழுக்க யுத்தம். நைவம் ராத்திரம் ந திவசம் ந முகூர்த்தம் நச்ச க்ஷணம் ராமராவணயோர் யுத்தம் விராமம் உபகச்சதி. சரி, ஒரு ராத்திரி லீவ் விடலான்னு விடல, சரி பகல்ல விடலாம் விடல, சரி ஒரு முகூர்த்த காலமாவது விடலாம், கொஞ்சம் பொறுமையா இருக்கலாம், இல்லை. நச்ச க்ஷணம், ஒரு க்ஷணகாலம் கூட ரெண்டு பேரும் அமைதியா இல்ல, யுத்தம் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது, ஓய்வே இல்லை. ஒரு வினாடி பொழுது ஓய்வில்லாமல் யுத்தம் தொடர்ந்தது. தசரத சுத ராட்சசேந்திரயோர் ஜெயம் அனபேக்ஷ ரணேச ராகவஸ்ய சுரவர ரதசாரதிர் மகான் ரணகதமேனம் உவாச்ச வாக்கியமாஷு. அப்பொழுது அந்த மாதலி, தேவேந்திரனுடைய தேர்பாகன், ரொம்ப உத்தமமானவன். இப்படி போர் நடந்துட்டே இருக்கே, ராமருக்கு வெற்றி கிடைக்கலையேங்கிறத பார்க்கிறான். அவன் பார்த்து ராமர் இடத்திலே ஒரு க்ஷணத்திலே ஒரு விண்ணப்பம் செய்கிறான் என்று இதோடு 110வது சர்க்கம் முடிகிறது. அடுத்து 111வது சர்க்கம் ராவணவத சர்க்கம். அத்தசம்ஸ்மாரயாமாச ராகவம் மாதலிஸ்ததா அஜானன் இவ கிம் வீர துவமேனம் அனுவர்த்தசே. உடனே மாதலி ஞாபகப்படுத்துகிறானா, ராமா ஒண்ணுமே தெரியாத மாதிரி இப்படி நிக்கிறியே, ஒன்னும் தெரியாதவ மாதிரி இவனை எதிர்த்து இப்படி போர் பண்ணிட்டே இருக்கியே, நானும் எவ்வளவு நேரம் தான் தேர் ஓட்டுவேன் அப்படிங்கிறான். விசிருஜாஸ்மை வதாயத்வம் அஸ்திரம் பைதாம் அகம் பிரபோ விநாசகால கதிதோ யசுரை சோத்ய வர்த்ததே. இப்ப நீ பிதாமகர் பிரம்மாஸ்திரம் கொடுத்திருக்கார், இதுக்காகவே இவனுடைய வதத்துக்காகவே பிரம்மாஸ்திரம் காத்து கொண்டிருக்கிறது. தேவர்கள் எல்லாரும் காலம் குறித்து விட்டார்கள், அந்த காலமும் வந்துடுத்து, இன்னும் ஏன் நீ இப்படி ஒன்னும் தெரியாதவன் மாதிரி விளையாடி கொண்டிருக்கிற? இப்ப நேர்ந்து இந்த காலத்துல அவனை விட்டா கொல்ல முடியாது, பிரம்மாஸ்திரத்தை ஏவ வேண்டியது இது கடமை. தத சம்ஸ்மாரிதோ ராமஸ்தேன வாக்கியேன மாதலே ஜக்ராஹ சரம் தீப்தம் நிஸ்வசந்தமிவோரகம். உடனே ராமர் நினைவுறுத்தப்பட்டார். சரி, தேவர்களுக்கெல்லாம் பொறுமை போயிடுத்து, இனிமே நாம் ராவணனை அழிக்க வேண்டும்ங்கிற ஒரு துணிவுல ஒரு அம்பை எடுக்கிறார். இந்த அம்பு எப்படிப்பட்டது அப்படின்னு பார்த்தா, ஒரு 10 ஸ்லோகங்கள் வால்மீகி தொடர்ந்து வர்ணிக்கிறார் இந்த அம்பு, ஒரே ஒரு அம்பை. இந்த அம்பை தொடுத்தார், அது எப்படி இருக்கு அப்படிங்கிறத நாம் பார்ப்போம். முதல்ல 10 ஸ்லோகமும் படித்து விடுகிறேன், அப்புறம் ஒவ்வொரு அர்த்தமாக மெதுவா பார்ப்போம். யமஸ்மை பிரமதம் பிராதாத் அகஸ்தியோ பகவான் ரிஷிஹி பிரம்மதத்தம் மகாபானம் அமோகம் யுதி வீரியவான் பிரம்மணா நிர்மிதம் பூர்வம் இந்திரார்த்தம் அமிதௌஜசா தத்தம் சுரபதே பூர்வம் திரிலோக ஜயகாங்க்ஷிணः யஸ்து வாஜேஷு பவனः ஃபலே பாவகபாஸ்கரௌ ஷரீரமாகாசமயம் கௌரவே மேருமந்தரௌ ஜாஜ்வல்யமானம் வபுஷா சுபுங்கம் ஹேமபூஷிதம் தேஜசா சர்வபூதானாம் கிருதம் பாஸ்கரவர்ச்சசம் சதூமமிவ காலாக்னிம் தீப்தமாஷீவிஷம் யதா பரணாகாஸ்வவிருந்தானாம் பேதனம் க்ஷிப்ரகாரிணாம் துவாராணாம் பரிகானாஞ்ச கிரீணாம் அபி பேதனம் நானாருதிரசித்தாங்கம் மேதோதிக்தம் சுதாருணம் வஜ்ரசாரம் மகாநாதம் நானா சமித தாரணம் சர்வவித்ராசனம் பீமம் ஸ்வசந்தமிவ பன்னகம் கங்கக்ருத்ரபகானாம் ச கோமாயுகன ரக்ஷசாம் நித்யம் பக்ஷ்யப்ரதம் யுத்தே யமரூபம் பயாவஹம் நந்தனம் வானரேந்திராணாம் ராட்சசாம் அவசாதனம் வாஜிதம் விவிதைர்வாஜைர் சாருச்சித்ரைர்கருத்மதः தமுத்தமேஷும் லோகானாம் இக்ஷ்வாகு பயநாசனம் திஷதாம் கீர்த்திஹரணம் பிரஹர்ஷகரமாத்மனः.
ततः संस्मारितो रामः तेन वाक्येन मातलेः जग्राह सशरं दीप्तं निश्वसन्तमिवोरगम्. இவ்வளவு ஸ்லோகத்துல வர்ணிக்கிற மூன்றாவது ஸ்லோகத்துல ஆரம்பிச்சு 13ஆம் ஸ்லோகம் வரைக்கும் அந்த அம்பு எப்படிப்பட்டதுங்கிறத, ஏன்னா முக்கியமான அம்பு இல்ல, இதுதான் ராவணனே கொல்ல போகக்கூடிய அம்பு. இப்ப மாதலி சொன்ன உடனே ராமருக்கு தோணுகிறது, சரி இவனை முடிக்க வேண்டிய தருணம் வந்து விட்டது அப்படின்ன உடனே ஒரு அம்பை கையில எடுக்கிறார். பானம், அஸ்திரம் பிரம்மாவாலே கொடுக்கப்பட்டது. அது அகஸ்திய பகவான் முதலிலே ராமன் அகஸ்தியனை சந்திக்கும் பொழுது அவர் ராமரிடத்திலே கொடுத்து வைத்திருக்கிறார் அந்த உயர்ந்த அம்பை. இப்ப அகஸ்திய பகவானாலே முதலிலே ராமருக்கு கொடுக்கப்பட்ட, பிரம்மதேவராலே அளிக்கப்பட்ட அந்த அஸ்திரம், அதை கையிலே எடுத்துக்கொண்டார். அகஸ்திய பகவான் கொடுத்த அஸ்திரம் அது எப்படிப்பட்டதுன்னா அமோகம், வீணே போகாது, வீணாகவே ஆகாது. அது இதுவரைக்கும் வீணானதா சரித்திரம் கிடையாது, இனிமேலும் ஆக போறது இல்லை. அப்படிப்பட்ட ஒரு பிரம்ம தத்தம், அப்ப பிரம்மாவாலே கொடுக்கப்பட்டது மகாபானம். இதை விட பெரிய பானம் இந்த உலகத்துல கிடையாது. அப்படி உத்தமமான ஒரு பானம், அதை பிரம்மதேவன் கொடுத்திருக்கிறான். அதை எடுத்துக்கொண்டான். ஒப்பற்ற தேஜஸ்வி பிரம்மதேவர் இந்திரனுக்காக இதை முதலிலே உண்டாக்கினார். பிரம்மதேவர் இந்திரனுக்காக, அவன்கிட்ட தான் உயர்ந்த பானம் இருக்க வேண்டும்ங்கிறதுக்காக இதை உருவாக்கினார். பிரம்மதேவர் சிருஷ்டித்து வைத்தான். இப்ப முன்பு உலகங்களையும் வெற்றி கொள்ள வேண்டும்னு இந்திரன் நினைத்தான். அப்ப அவனுக்கு இந்த ஒரு அம்பை, இந்த ஒரு மகாஸ்திரத்தை, மகாபானத்தை பிரம்மதேவன் கொடுத்து வைத்திருந்தான். இந்த யார் கையில இருக்கோ அவன் தான் உலகத்தையும் ஜெயிக்க முடியும். இப்ப அம்புன்னா அதுல பின்னாடி இறகுகள் இருக்கும், அதாவது கூர்மையான முன்பகுதி, நடுவுல பெரிய நீளமான தண்டு, பின்பக்கத்திலே பறவையின் இறகுகள் பொருத்தி அதை பிடித்து கொள்வதற்கு புடி, அதெல்லாம் அதனாலே பண்ணியிருப்பார்கள். அது இது எப்படி இருக்குன்னா, எஸ்ய வாஜேஷு பவனஹா பலே பாவக பாஸ்கரோ. இதனுடைய பின் இறகுகளில் வாயு பகவான் பிரதிஷ்டிக்கப்பட்டிருக்கிறார். வாயு பகவான் இதற்கு பின் இறகுகளாக இருக்கிறார். பலே முனையிலே, இதனுடைய முனை நுனிப்பகுதியிலே அக்னியும் சூரியனும் குடிகொண்டுள்ளார்கள். இதனுடைய உடம்பு, சரீரம், நடு பகுதி இருக்கே, அது ஆகாய ஸ்வரூபமாக இருக்கிறது. அப்படி பலம் வாய்ந்ததாக இருக்கிறது. அதாவது ஆகாயம் ஆனது எதுக்குள்ள வேணா போகும், அது சூக்ஷ்மமான விஷயம்னு சொல்லுவார்கள். இப்ப ஆகாயத்துக்குள்ள யார் வேணா போலாம்ல, அந்த மாதிரி இந்த அம்பும் எதற்குள்ள வேணா போக முடியும். இது உள்ள போக முடியாத இடம்னே கிடையாது. அதே பலு, கௌரவம், இதனுடைய பலுவை பார்த்தால் மேரு மந்தரோ, மேரு பர்வத்தமும் மந்தரமலை, மேருமலைங்கிறது தான் உலகத்திலே பெரிய மலை, அதற்கு மேல தேவர்கள் கடல் கடைந்த மந்தரமலை, இது ரெண்டுத்துக்கும் எவ்வளவு பலம் உண்டோ சேர்த்து அந்த ஒரு அம்புல அந்த பலத்தை இறக்கி இருக்கிறான் பிரம்மதேவன். வபுஷா ஜாஜ்ஜல்யமானம், ரொம்ப அழகு கொண்டிருக்கிறது, அப்படியே அந்த அழகுல ஜொலிக்கிறது, ஜொலி ஜொலின்னு ஜொலிக்கிறது சூரியன் மாதிரி. சுபுங்கம், இப்ப நல்ல முனை உள்ளது. ஹேமபூஷிதம், இதுல நல்ல தங்கத்தினால் அலங்காரம் பண்ணி வைத்திருக்கிறார்கள் இந்த அம்பை. சர்வபூதானாம் தேஜசா கிருதம், இப்ப இதனுடைய தேஜஸ் எப்படிப்பட்டதுன்னா, இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா பூதங்கள், எல்லா பிராணிகளினுடைய தேஜஸையும் சேர்த்து ஒரு இடத்துல சேர்த்தா எவ்வளவு ஒரு தேஜஸ் உண்டோ அப்படிப்பட்ட தேஜஸினாலே ஆக்கப்பட்டது இந்த பானம். பாஸ்கர வர்ச்சசம், சூரியன் அப்படியே சூரியனையே உருக்கி ஒரு அம்பாக ஆக்கினா போல ஒளி பெற்று இருக்கும். சதூமம், அப்படியே சதூமம் காலாக்னிமிவ தீப்தம், காலாக்னி, இந்த பிரளய காலத்திலே ஒரு அக்னி வரும், இந்த உலகம் 3 உலகங்களையும் எரித்து விடும் அந்த அக்னி. அது எப்படி இருக்குமோ அந்த மாதிரி புகையோடு அந்த அக்னி இருந்தா எப்படி பயத்தை ஏற்படுத்துமோ அந்த மாதிரி இந்த அம்பும் பயத்தை ஏற்படுத்தக்கூடியது. ஆஷி விஷம் யதா, ஆஷி விஷம்ங்கிற சர்ப்பம், அப்படி அந்த சர்ப்பம் அப்படி மூச்சை எரிந்து கொண்டு உஸ்ஸுன்னு படம் எடுத்து நின்னால் எப்படி பயமா இருக்குமோ அப்படி இருக்கக்கூடியது இந்த அம்பு. பரணாகாஷ்வ விருந்தானாம் பேதனம், எதிரிகள் பெரிய பெரிய யானை கூட்டங்கள், ஆயிரக்கணக்கான யானை, லட்சக்கணக்கான குதிரை வைத்திருந்தால் கூட இந்த ஒரு அம்பு எல்லாவற்றையும் அழித்து விடும். க்ஷிப்ரகாரினாம் துவாரானாம் பரிகானாம் ச கிரீனாம் அப்பி பேதனம்,
விரைவில் க்ஷிப்ரகாரினம். சரி, பெரிய சேனையை அழிக்கிறதுக்கு இந்த அம்பை பிரயோகம் பண்ணா மெதுவா ஒவ்வொன்னையா கொள்ளாது. ஒரு தடவை பிரயோகம் பண்ணா அடுத்த செகண்ட் எதுவும் இருக்காது. அந்த மாதிரி விரைவிலே எல்லாத்தையும் பண்ணக்கூடியது. பெரிய பெரிய கோட்டை வாயிலுக்குள்ள எதிரி ஒழிந்து கொண்டு இருந்தாலும் சரி, பெரிய பெரிய அகழிகளுக்கு நடுவிலே இருந்தாலும் சரி, மலையே அவனுக்கு எதிராக நின்னால் கூட எல்லாத்தையும் பிளந்து கொண்டு அவனை அடிக்கக்கூடியது. நானா ருதிர சித்தாங்கம். பலபடியாக இந்த அம்பு தேவேந்திரன் யுத்தம் பண்ணி இதுல பல அசுரர்களின் ரத்தம் கரை படிந்திருக்கிறது. அவர்களுடைய கொழுப்புனாலே இது பூச பெற்று இருக்கிறது. சுதாருணம், ரொம்ப பயங்கரமானது. வஜ்ராயுதத்தின் உறுதி கொண்டது. அதை எடுத்தாலே ஒளி பேரொளியாக இருக்கும், அப்படி ஒரு சத்தமுடையது. எவ்வளவு பெரிய போர் நடந்தாலும் அது எல்லாத்தையும் இந்த ஒரு அம்பு சிதைத்து விடும். யாரா இருந்தாலும் நடுங்கிடுவான். இந்த அம்பை எடுத்தா நடுங்காதவர்கள் இந்த உலகத்துல கிடையாது. இந்திரனா இருக்கட்டும், ராவணனா இருக்கட்டும். பயங்கரம், சீரக்கூடிய பாம்பை போன்றது. இது என்ன பண்ணும்? கழுகு, பருந்து, நரி, பிசாசுகள் எல்லாரும் இந்த அம்பை எப்படா எய்வான்னு காத்துட்டு இருப்பாளாம். ஏன்னா இது போச்சுன்னா போர்ல எல்லாரும் இறந்து விடுவா, மாமிசத்தெல்லாம் உண்டலாம். அந்த நரமாமிசம், அசுர மாமிசம்லாம் கிடைக்கும்னு கழுகுகள்லாம் காத்துட்டு இருக்கும் இந்த அம்பு எப்பதான் வரும்னு. யமனுக்கு நிகரானது, பயத்தை ஏற்படுத்தக்கூடியது. ஆனால் இப்பொழுது வானரங்களுக்கு இது ஆனந்தத்தை ஏற்படுத்துகிறது, ராட்சசர்களுக்கு பயத்தை ஏற்படுத்துகிறது. இதுல கட்டி இருக்கக்கூடிய சிறகுகள் இருக்கே, அது கருட பகவானுடைய சிறகுகள். கருட பகவானின் சிறகுகள் இந்த அம்பின் நுனியிலே கட்டப்பட்டிருக்கிறது. ரொம்ப அழகான சிறகுகள். உலகங்களிலேயே சிறந்த பானம். இக்ஷ்வாகு குலத்துக்கே பயத்தை போக்கக்கூடியது. சத்ருக்கள் யாரா இருந்தாலும் அவனை புகழில்லாமல் அழிக்கக்கூடியது. ராமனுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய இந்த பானம், அதை கையிலே எடுத்துக் கொள்கிறார் ராமபிரான். அபிமந்திரிய ததோ ராமஹா தம்மஹேஷும் மகாபலஹா வேத புரோக்தேன விதினா சந்ததே கார்முகே பலி. அப்படி இருக்கக்கூடிய அந்த அம்பை கையிலே எடுத்துக்கொண்டார். இது ராமனாலதான் பிடிக்க முடியும், வேற யாராலையும் பிடிக்க முடியாது இந்த அம்பையே. அதை கையிலே எடுத்துக்கொண்டு வேதங்களிலே சொல்லப்பட்ட முறைப்படி அதிலே மந்திரத்தை ஜபிக்கிறார். ஜபித்து ஒரு ஒழுக்கத்துடன் அதை வில்லிலே வைக்கிறார், தொடுக்கிறார். தஸ்மின் சந்தீயமானே தூ ராகவே ந சரோத்தமே சர்வபூதானி வித்ரேசுர் சசால வசுந்தரா. அதை எடுத்து அந்த வில்லுல ஏத்தும் பொழுதே எல்லா பூதங்களுக்கும் ஒரு பயம் வருகிறது. மனசுல ஏதோ தெரியாம பூமியே நடுங்குகிறது, அதிர ஆரம்பித்தது. சராவணாய சங்கிருத்தோ பிருஷமாயம்ய கார்முகம் சிக்ஷேப பரமாயத்தம்சரம் மர்மகாதினம். இது ராவணனுக்குன்னு மனசுல கருதிட்டார். ராவணனுக்காகன்னு கருதின உடனே ரொம்ப கோபத்தோடு அந்த அம்பை, அந்த வில்ல அவர் இழுக்கிறத பார்த்தாலே இவ்வளவு தூரம் வில்ல இழுத்தவர்கள் கிடையாதுன்னு ரொம்ப தூரம் இழுத்து விட்டார் அந்த அம்பை. அவனுடைய மர்மத்தை உடைக்கக்கூடிய இந்த அம்பை விடுத்தார் ராமபிரான். சபஜ்ர இவ துர்கருஷோ வாஜிபாஹு விசர்ஜிதா கிருதாந்த இவ சாவாரியோ ஞபதத் ராவணோரசி. அது வஜ்ராயுதம் போன்று. இந்திரன் கையிலிருந்து விட்ட வஜ்ராயுதத்துக்கு எவ்வளவு பவர் உண்டோ அப்படி அணுக முடியாமல், யமன் போல தடுக்க முடியாமல் ராவணன் மார்பிலே போய் அந்த அம்பு பாய்ந்தது. சவிசிருஷ்டோ மகாவேகா ஷரீராந்த கரஷரஹ விபேத ஹிருதயம் தஸ்ய ராவணஸ்ய துராத்மனஹா. அப்படி மகாவேகத்தோடு விடப்பட்ட அந்த அம்பானது என்ன பண்ணிட்டுன்னா ராவணனின் ஹிருதயத்தை பிளந்து கொண்டு போனது. ருதிராக்தஸ்ஸவேகேன ஜீவிதாந்த கரஷரஹ ராவணஸ்ய ஹரன் பிராணான் விவேஷ தரணி தலம். இப்ப ராவணன் உடலில் இருக்கக்கூடிய ரத்தத்தை எல்லாம் குடித்து அது மேல அப்படியே ரத்தம் பூசப்பட்டு இருக்கிறது. ராவணன் மார்பிலே உள்ள போய் பிளந்து ராவணன் ரத்தத்தை மட்டும் குடிக்கல, உயிரையும் பிராணன்களையும் சேர்த்து குடித்து கொண்டு அம்பானது பூமியிலே போய் உள்ள புகுந்து விட்டது, பூமிக்குள்ளே. சஷரோ ராவணம் ஹத்வா ருதிராத்ரி கிருதச்சவிஹி கிருதகர்மான் நிபிருதவத் ஸ்வதூனீம் புனராகமத். அப்படி பூமிக்குள்ள போனது, மறுபடி இந்த பக்கமாக வந்து
ராவணனை கொன்று ரத்தம் வழிய வழிய இருக்கக்கூடிய அந்த அம்பு எப்படி வேலைக்காரன் ஒரு வேலையை ஏவினால் வேலையை முடித்துவிட்டு தன்னுடைய எஜமானனிடத்திலே வந்து அமைதியாக இருப்பானோ அந்த மாதிரி மீளவும் ராமரினுடைய அம்பரா துணிக்குள்ளேயே வந்து சேர்ந்து விட்டது அந்த அம்பு. தஸ்ய ஹஸ்தாத் ஹதஸ்யாஷு கார்முகம் தத் சசாயகம் நிபபாத சஹப்ராணை பிருஷ்யமானஸ்ய ஜீவிதம். இப்ப ராவணனும் அம்பு தொடுத்து வச்சிருக்கான், இதுக்கு எதிர்த்தாப்புல எய்ய வேண்டும்னு அம்பை தொடுத்துட்டான். ஆனா அதுக்குள்ள இந்த அம்பு வந்தது, அவன் உயிர் போயிடுத்து. அவன் உயிர் போன செகண்டுக்கு கையில இருக்கக்கூடிய வில் அம்பு எல்லாம் உயிரோடு சேர்ந்து அவன் உடலை விட்டு பிரிந்தது. கதாசுர் பீமவேகஸ்து நைர்ருதேந்திரோ மகாத்யுதி பபாதஸ்யந்தனாத் பூமௌ விருத்ரோ வஜ்ரஹதோ யதா. முன்னாடி விருத்ராசுரன் இந்திரனாலே வஜ்ராயுதத்தினால் அடிக்கப்பட்டு எப்படி விழுந்தானோ அப்படி உயிர் போன நிலைமையிலே ராவணன் தேரிலிருந்து பூமியில வந்து விழுந்தான் பெரிய சத்தத்தோடு. தம் திருஷ்டுவா பதிதம் பூமௌ ஹதசேஷா நிஷாச்சராஹ ஹதநாதா பயத்ரஸ்தா சர்வத சம்பிரத்ருத்ருபுஹு. இதை பார்த்தா ராவணன் போயிட்டாங்கிறத அரக்கர்களாலே ஜீர்ணித்து கொள்ள முடியவில்லை. எந்த திக்கு தங்களுக்கு சரணம் கிடைக்கும்னு தெரியாமல் அவரவர்கள் எந்த திக்குல ஓடுறோன்னு தெரியாம ஓடிவிட்டார்கள் மீதி இருக்கக்கூடிய சில ராட்சசர்கள். நர்தயந்தாபிபேதுஸ்தான்வானர துருமயோதினா. இப்ப மரத்தை கையில எடுத்து கொண்டு ஓடுற ராட்சசர்கள் எல்லாரையும் வானரங்கள் விடாம அடிக்கிறார்கள். தசக்ரீவ வதம் திருஷ்டுவா விஜயம் ராகவஸ்ய ச அர்திதா வானரைர் ஹிருஷ்டைர் லங்காம் அப்யபதன் பயாத் கதாஸ்ரயத்வாத் கருணைர் பாஷ்ப பிரசரவனைர் முகைஹி. உற்சாகம் கொண்ட வானரங்கள் எல்லாரையும் தாக்கிட்டார்கள். அப்ப ராமருக்கு வெற்றி கிடைத்ததுங்கிறத கவனித்து இப்படி ஆச்சரியத்தோட கண்ணீரை பெருக்கி கொண்டு இலங்கைக்குள்ளே போனார்கள். ததோ வினேது சம்ஹிருஷ்டா வானரா ஜிதகாங்க்ஷிணா வதந்தோ ராகவஜயம் ராவணஸ்ய ச தத்வதம். இப்ப ராட்சசர்கள் எல்லாம் கண்ணீர் விட்டு கொண்டு இலங்கைக்குள்ள போயின உடனே பயத்துல எங்கேயாவது நாம் பிழைக்க முடியுமான்னு பயத்துல கண்ணீரோட இலங்கைக்குள்ள போட உடனே இங்க இருக்கக்கூடிய வானரங்கள்லாம் ஒரே கூச்சல், எல்லாரும் சத்தத்தை எழுப்பி கொண்டு கொண்டாடுகிறார்கள். அதாந்தரிக்ஷே வியனதத் சௌமியஸ்திரிதசதுந்துபிஹி திவ்யகந்தாவஹஸ்தத்ர மாருதத் சுசுகம் வவௌ. ராவணன் போன உடனே தான் தேவர்களுக்கெல்லாம் உயிரே வந்தது. தேவர்களுக்கெல்லாம் உயிரே வந்தது. அப்ப எப்படி ஒருத்தன் தலையில ஒரு பெரிய பாரம் 100 கிலோவை ஏற்றி நிக்க வச்சுட்டு 100 வருஷம் அப்படியே நிக்க வைத்தால் அதற்கப்புறம் அதை இறக்கி வச்சா எப்படி அவன் நிம்மதியா மூச்சு விடுவானோ அப்பதான் எல்லாருக்கும் மூச்சாக இருக்கக்கூடிய வாயு பகவான் சுசுகம் வவௌ சுகமா வந்தார். இதுக்கு முன்பு வரைக்கும் ராவணன் இருந்த வரைக்கும் சுகமே இல்லை. அப்பதான் சுகமாக வீசினர். ஏதோ தேவர்கள் தாங்களே யுத்தம் பண்ணி ஜெயிச்ச மாதிரி தேவலோகத்துல இருக்கக்கூடிய பெரிய பெரிய முரசுகள் அதெல்லாம் முழங்குகிறார்கள். தேவதுந்துபி வாத்தியம் அது அப்பொழுது முழக்க பெற்றது. அப்படியே ரொம்ப வாசனையான காத்து வீசியது, ரொம்ப சுகமாக வீசறது. நிபபாதாந்தரிக்ஷாச்ச புஷ்பவிருஷ்டிஸ்ததா புவி கிரந்தி ராகவரதம் துரவாபா மனோரமா. இப்ப ராமரின் ரதத்தின் மீது மேலிருந்து பூமாரி புஷ்ப வருஷம் பொழிகிறது. ராகவஸ்தவ சயுக்தா ககனேபி ச சுஷ்ருவே சாது சாத்விதி வாதக்ரியா தெய்வதானாம் மகாத்மனாம். அப்பொழுது எல்லாரும் மேல ரொம்ப நன்னா இருக்கு, அப்பா சாது சாதுன்னு சொல்லிட்டு ராகவ ஸ்துதி ராமனின் ஸ்தோத்திரங்கள் அவ்வளவு ஒலிக்க பெறுகிறது வானுலகத்திலே தேவர்களாலே. அவிவேஷ மகாஹர்ஷோ தேவானாம் சாரணை சக ராவணே நிகதே ரௌத்ரே சர்வலோக பயங்கரே. இது வரைக்கும் லோகத்தை எல்லாம் பயமுடுத்தி வைத்துக் கொண்டிருந்த அந்த ராவணன் இறந்து போய்விட்டான்னு கேட்ட உடனே தேவர்களுக்கு சந்தோஷம் பிறந்ததுன்னு சொல்லல, மகாஹர்ஷோ பெரும் சந்தோஷம் பிறந்ததான். அது வார்த்தையினால வர்ணிக்க முடியாது என்ன சந்தோஷம்.
அவ்வளவு கொடுமையை அனுபவித்திருக்கக்கூடியவர்களுக்கு அவ்வளவு ஒரு பெரிய சந்தோஷமானது தேவர்கள் மனதிலே குடிகொண்டது, நிலையா இருக்கு. இனிமே ராமன் வந்துட்டா இனிமே நமக்கு எந்த பயமும் இல்லைன்னு. ததசகாமம் சுக்ரீவம் அங்கதம் ச மகாபலம் சகார ராகவ பிரீதோ ஹத்வா ராட்சச புங்கவம். உடனே சுக்ரீவன் அங்கதன் ரெண்டு பேரும் அவ்வளவு சந்தோஷப்பட்டார்கள். ததஃ பிரஜுக்முஃப் பிரஷமம் ததஃ பிரஜக்முஃப் பிரஷமம் மருத்கணாதிஷஃ பிரசேதுர் விமலம் நபோ பவத் மஹீச்சகம் பேன ஹிமாருதோ பவௌ ஸ்திரஃ பிரபஸ்சாப்யபவத் திவாகரஹ. அப்பொழுதுதான் தேவகணங்கள் எல்லாருக்கும் நிம்மதி கிடைச்சது. ராவணன் போன உடனே தான் தேவர்கள் எல்லாரும் நிம்மதியாக இருந்தார்கள். எல்லா திசைகளும் இருக்கக்கூடிய அழுக்குக்கள்லாம் நீங்கி நிர்மலமானது. ஆகாயமும் வெளுத்தது. அதற்கு மேல பூமியும் அசையாமல் நிலை பெற்று இருந்தது. காற்று வீசுகிறது. சூரியனும் மழுங்காமல் நல்ல ஒளி உடையவனாக ஆனான். ததஸ்து சுக்ரீவ விபீஷணாதயः சுஹ்ருத் விசேஷாः சஹலக்ஷ்மணாஸ்ததா சமேத்ய ஹிருஷ்டா விஜயேன ராகவம் ரணேபிராமம் விதினாஹ்ய பூஜயன். உடனே சுக்ரீவன், விபீஷணன் முதலானவர்கள் எல்லாரும் வருகிறார்கள். லக்ஷ்மணரும் அங்கிருந்து வந்து ராமபிரானை முறைப்படி பூஜித்தார்கள், புகழ்ந்து கொண்டாடினார்கள். சதுநிஹத ரிபுஸ்திரஃ பிரதிஜ்ஞः ஸ்வஜன பல அபிவ்ருதோ ரணேரராஜ ரகுகுல நிருபநந்தனோ மஹௌஜாஹ த்ரிதச கணைர் அபிசம்ருதோ ரதேந்திரஹ. அப்பொழுது மகா தேஜஸ்வியாக ரகு வம்சத்திலே ரகுகுல திலகராக அவதரித்தவர், எல்லா சத்ருக்களையும் அழிக்கக்கூடியவர், சொன்ன சொல் தவறாமல் பிரதிஜையை நிறைவேற்றக்கூடியவருங்கிற அந்த பட்டத்தை தரித்து கொண்டு அங்க இருக்கக்கூடிய உற்றவர்கள் சேனைகள் எல்லாராலும் சூழப்பெற்றவராக இந்திரன் எப்படி தேவகணங்களாலே சூழப்பெற்று கொண்டாடப்படுகிறானோ அந்த மாதிரி இந்த பூவுலகத்திலே ஒரு இந்திரன் போன்று ராமபிரான் விளங்கினார் என்று 111வது சர்க்கம் இதோடு முடிகிறது. ஆக இதோடு ராவணவதம் அதுவும் ராமபிரானாலே செய்யப்பட்டது. இனி மேலுள்ள கதைகளை வரும் காலக்ஷேபங்களிலே தொடர்ந்து அனுபவிக்கலாம். ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம்.